வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய இந்த பாலியல் வன்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் குழந்தைங்க மேலே பர்டிகுலராக நிறைய நியூஸஸ் வந்து பார்க்குறேன். பட் அதுக்கு வந்து பெருசாக ஆக்ஷன் இருக்கா அப்படின்னா, ஆக்ஷன் இல்லை, நம்ம அதுக்கு பழக்கப்பட்டோமோ அப்படின்னு ஒரு யோசனை எனக்கு. மக்கள் மைண்டும் வந்துட்டு ஓகே இந்த கேஸு அது இந்த கேஸு ஓகே 10ஓட 1 11ங்கிற மாதிரி மக்கள் மைண்டே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இதில் சொல்லணும். ஏன்னா போன வாரம் பார்த்தப்போ அந்த சென்னையில் மாடியில் ஒரு 3 பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள கொடுமைப்படுத்தி ரேப் பண்ணதாகட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணதாகட்டும், இன்றைக்கி இப்போ கிருஷ்ணகிரியில் நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்று. கிருஷ்ணகிரியில் கிளாஸ் டீச்சர் 3 கிளாஸ் டீச்சர் சேர்ந்து ஒரு பொண்ணை 13 வயசு பொண்ணை வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கிறானுங்க. இதை எங்கே போய் சொல்கிறது? நான் படித்தப்போ வந்துட்டு மாதா பிதா குரு அப்புறம் தான் தெய்வம், இந்த ஸ்தானத்தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து குருவே இந்த லட்சணத்தில் இருக்கிறப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ குழந்தைகளுக்கு தன்னை காத்துக்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பயத்தோடு தான் குழந்தைங்க போயிட்டு வருது. அப்படிங்கிறப்போ குழந்தைங்க கையில் இதுக்கு மேலே போகிற சுச்சுவேஷனை பார்த்தா குழந்தைங்க கையில் ஆயுதத்தை கொடுத்து தான் அனுப்பணும் போல். எவனாவது உன்னை தொட்டா அங்கே வெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுதத்தை கொடுத்து அனுப்பி அந்த குழந்தைகளை அதுக்கு பழக்கப்படுத்தினாதான் சரி வருமோ அப்படின்னு தோணுது எனக்கு. உங்களுக்கு என்ன தோணுன்னு தெரில. பாரதியார் அன்னைக்கு சொன்ன மாதிரி போர் தொழில் பழகு, ரௌத்திரம் பழகுன்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் இந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ண முடியுமான்னு தெரில. எவன் தொட்டாலும் வெட்டு, தப்பே இல்லை. ஏன்னா குழந்தைங்களை வந்து நீ பாலியல் வன்புணர்வு செய்கிற அப்படின்னா அவ்வளவு மனநோய் ஜாஸ்தியாயிருச்சா அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கொஸ்டின் எனக்கு வருது. உங்களுக்கு வருதான்னு தெரில. இல்லை நம்மலாம் இதுக்கெல்லாம் பழக்கப்பட்டோமா அப்படின்னு தெரில. போக்சோன்னு ஒரு ஆக்ட் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு இந்த அளவில் கூட எவனும் மதிக்கிறது இல்லை. அது பாட்டில் போக்சோவா அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போடு. 16 வயசு பையனை ஒரு லேடி கொடுமைப்படுத்துதா தூக்கி உள்ளே போடு. எவ்வளோ பேர்த்து தான் தூக்கி உள்ளே போடுவேன், எவ்வளோ பேர்த்து தான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். ஸோ பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு உங்களோட குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும், ஆண் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க பெண் குழந்தைகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு. பெண் குழந்தைங்களுக்கு தற்காப்பை சொல்லிக் கொடுங்க. எவன் தொட்டாலும் வெட்டணும், குத்தணும், அடிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க, தப்பே இல்லை. ஏன்னா தன்னை காத்துக்கிறது தான் முக்கியம். அதுவும் இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆயுத பயிற்சி, போர் பயிற்சின்னு எல்லா பயிற்சியும் கொடுங்க குழந்தைகளுக்கு. தன்னை காத்துக்கிறது ரொம்ப முக்கியம். தைரியத்தோட வளங்க பிள்ளைகளை. தேங்க்யூ. நம்மளை காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம்.